வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் கிராமப்புறங்களில் விவசாயிகள் பயிரிட்டிருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமானது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் இறுக்கமான சூழ்நிலை காணப்பட்டு வந்தது. இருப்பினும் கடந்த சில நாட்களாக கடுமையான அனல் காற்றுடன் சூழ்நிலை நிலவி வந்தது. ஆனால் காலையிலிருந்து வானம் மேகமூட்டமுடன் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் வெயிலில் அவதிப்பட்ட மக்கள் குளிர்ச்சியால் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி நகர பகுதிகளான லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை, சாரம், ராஜ்பவன் உள்ளிட்ட நகர பகுதிகளில் மழை பெய்தது. இதுபோன்று கிராமப்புறங்களான திருக்கனூர், மண்ணாடிப்பட்டு, வில்லியனூர், சேதராப்பட்டு, பாகூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் சிலர் குடைகளை பிடித்தபடியும் சிலர் மழையில் நனைந்தபடியுமே சென்றனர். கிராமப்புறங்களில் தொடர்ந்து மிதமான மழை நீடித்து வருவதால் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமானது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிராமப்புறமான வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு, சோரப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் பயிரிட்டிருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்களும் முழுவதும் சேதமடையும் என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மாநில லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதையொட்டி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கூட்டணி கட்சி பொறுப்பாளர் AK குமார் தலைமையில் நிர்வாகிகள் திருக்கனூர் பஜார் வீதியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியபடி பேரணியாக சென்றனர். இதில் காங்கிரஸ் வட்டார தலைவர் பரமசிவம், காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் சுரேஷ், முத்துரங்கம், திமுக நிர்வாகிகள் செந்தில் வேலன் மற்றும் கூட்டணி கட்சி தொகுதி தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கராத்தே குங்ஃபு 2024 பிளாக் பெல்ட் கேம்ப் கேரளாவில் நடைபெற்றது. கேரளா மாநிலம் திருச்சூரில் நடைபெற்ற ஜில்லா இருஞ்சுலாகுடா இன்டர் கிரேட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் பிளாக் பெல்ட் பயிற்சி வீராங்கனைகளுக்கு நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறுவனர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார், ஐமா அகாடமி ஜெனரல் செக்ரட்டரி சென்சாய் அப்துல் கலாம் அவர்களும் இணைந்து வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளித்தனர். பயிற்சி பெற்ற வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் சஜினா, ஐமா அகாடமி ஃபவுண்டர் அப்துல் அசிமா மற்றும் துணை பயிற்சியாளர் ஷிபு ராகுல் ஆகியோர் உடனிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் சென்சாய் KA அப்துல் சலாம் அவர்களுக்கு 5th டான் டிகிரி ஒயிட் அண்ட் ரெட் பெல்ட் கராத்தே அசோசியேஷன் சார்பாக கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் வழங்கினார். ஆலன் ஆதித்யா வித்யாசிரம் குருகிராமில் நீட் முடிவுகள் கொண்டாட்டம். புதுச்சேரி அடுத்த அரும்பார்த்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஆலன் ஆதித்யா வித்யாசிரம் குருகிராம் பள்ளியின் மாணவர்கள் நீட் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர். இதனை கொண்டாடும் விதமாக ஆலன் ஆதித்யா வித்யாசிரத்தின் குருகிராம் பள்ளியின் கொண்டாடப்பட்டது. மொத்தம் 24 மாணவர்கள் 650க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மேலும் 62 மாணவர்கள் 720 மதிப்பெண்களில் 600க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். இது இந்த நிறுவனத்திற்கு ஒரு முக்கிய முன்னேற்றமாகும். இந்த விழாவை ஆதித்யா வித்யாசிரம் நிறுவனர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். தெற்கு மண்டல தலைவர் மகேஷ் யாதவ் மற்றும் மைய தலைவர் சௌரப் திவாரியுடன் இந்த மதிப்பு மிகுந்த விருந்தினர்கள் நீட் சாம்பியன்களை கௌரவமாக பாராட்டி அவர்களின் கடின உழைப்பையும் நேர்த்தியையும் பாராட்டினார்கள். நீட் 2024 எங்கள் மாணவர்களின் மிகச்சிறந்த செயல்பாட்டால் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் என்று நிறுவனர் விழாவில் கூறினார். அவர்களின் வெற்றி அவர்களின் பொறுமைக்கும் எங்கள் நம்பகமான ஆசிரியர்கள் அளிக்கும் உறுதியான ஆதரவுக்கும் சான்றாகும். தெற்கு மண்டல தலைவர் திரு மகேஷ் யாதவ் மாணவர்களின் சாதனைகளை பாராட்டி எதிர்கால முயற்சிகளில் சிறந்த நிலைப்பாட்டை தொடுமாறு அவர்களை ஊக்கமளித்தார். மைய தலைவர் சௌரப் திவாரி மேலும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மருத்துவத்துறையில் மாணவர்கள் சிறப்பாக முன்னேறுவார்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இந்த கொண்டாட்டம் நீட் சாம்பியன்கள் எதிர்கால வெற்றிக்காக மனதார பாராட்டிய பிறகு நிறைவடைந்தது.
இளம் மருத்துவ வல்லுநர்கள் மாறுவதற்கான பயணத்தில் இந்த திறமையான மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் முழு ஆலன் ஆதித்யா வித்யாசிரம் சமூகமும் சேர்ந்து கலந்து கொள்கிறது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குரோமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்யா லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா ஆன்லைன் லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதமாக மனதை வருடும் சினிமா பாடல்களுடன் புதுச்சேரியில் விடிய விடிய சுட சுட விற்பனை செய்யப்படும் 5 வகை வைத்தியமுறை சுண்டல்கள், போட்டி போட்டு சென்று வாங்கிச் செல்லும் வாடிக்கையாளர்கள், சுற்றுலா பயணிகள். தனது தந்தை பல்வேறு வியாதிகளுக்கு ஆளானதால் அந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் துவங்கப்பட்டதாக உருக்கம். நாம் அன்றாட வாழ்வில் காலை மாலை என 3 வேளை உணவு உண்டு வந்தாலும் மாலை வேளையில் சிறிது சுண்டல் போன்ற சத்தான உணவுகளை சாப்பிடுவது பலருக்கும் பிடிக்கும். மேலும் பருப்பு மற்றும் சிறுதானிய வகை உணவுகள் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் பேணி காக்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் புதுச்சேரியில் மாலை 4 மணி முதல் விடிய விடிய சுட சுட வைத்தியமுறை சுண்டல் விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது மனதை வருடும் இனிமையான சினிமா பாடல்களுடன் தள்ளுவண்டியில் மசாலா சுண்டல் என்றால் கேட்கவா வேண்டும். அதுவும் வைத்திய முறையில் தயாரித்து சுண்டல் விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் தொடங்கப்படும் சுண்டல் வியாபாரம் தள்ளுவண்டியில் விற்பனை செய்து கொண்டு பேருந்து நிலையத்தை வந்தடைகிறது. அதாவது இளையராஜாவின் இதமான பாடல்களுடன் நள்ளிரவு நேரத்தில் விற்கப்படும் இந்த சுண்டலை பலரும் வாங்கி செல்கின்றனர். இரவு நேரத்தில் வெளியூரிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் இதமான பாடல்களை கேட்டுக்கொண்டே மசாலா சுண்டலை விரும்பி வாங்குகின்றனர். மசாலா சுண்டல் பற்றி வியாபாரி கூறும்பொழுது, இது மற்ற சுண்டல்களை விட வித்தியாசமானது. அதாவது வைத்திய முறையில் செய்யப்படுகிறது. வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் மற்றும் மசாலா மாங்காய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சேர்த்து இந்த சுண்டல் விற்பனை செய்யப்படுகிறது. பட்டாணி கடலை, வறுத்த வேர்க்கடலை, மூக்கு கடலை, வேர்க்கடலை, கருப்பு கடலை, வெள்ளை கடலை என உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய 5 வகையான சுண்டல்களை விற்பனை செய்து வருகிறோம். வாடிக்கையாளர்களும் இதனை போட்டி போட்டு கொண்டு வாங்கி செல்கின்றனர். இந்த சுண்டல் சாப்பிட்டால் மூட்டு வலி, வயிற்று வலி, உடல் உபாதைகள் இருக்காது. உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே புதுச்சேரிக்கு வந்தால் எங்களது மசாலா சுண்டலை வாங்கி உண்டு மகிழுங்கள் என்று அன்புடன் தெரிவித்த அவர், தனது தந்தையார் இது போன்ற பல்வேறு வியாதிகளால் தங்களை விட்டு பிரிந்து சென்றதாகவும் வேறு யாருக்கும் இது போன்று நடக்கக்கூடாது என்ற வகையில் நாம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய சுண்டல் வியாபாரத்தை தொடங்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் போட்டித் தேர்வு மையத்தில் படித்த மாணவன் எஸ். பாரதி நீட் தேர்வில் 700 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் சேவைகளில் முன்னணி கல்வி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது. அண்மையில் நடைபெற்று முடிந்த இளங்கலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் புதுச்சேரி மாநில பயிற்சி மையத்தில் பயின்ற எஸ். பாரதி என்ற மாணவர் 2024ஆம் ஆண்டுக்கான இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான தேசிய தகுதி தேர்வில் 700 மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் 1883வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். அசாதாரண சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் மையத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிக பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா கலந்து கொண்டு அசாதாரண சாதனைகளை புரிந்த மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து அவர் கூறும்பொழுது, மாணவர்கள் இதுபோன்ற முன்மாதிரியான சாதனைகளை தங்கள் நிறுவனம் மனதார மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறது என்றும் 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய தகுதி தேர்வு எழுதினார்கள். மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு, பெற்றோரின் ஆதரவை ஆகியவைகள்
ஒவ்வொரு மாணவர்களின் சாதனைக்கும் பறைசாற்றுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மைய பேராசிரியர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மாநில வளர்ச்சி, மக்கள் பிரச்சினை, அரசு ஊழியர்களின் நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாததாலே புதுச்சேரியில் பாஜக படுதோல்வி அடைந்தது என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள சமூக நல இயக்கங்களின் நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். ஆனால் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாநில அந்தஸ்து பற்றி எந்த மேடையிலும் அவர் வாய் திறக்கவில்லை என்றார். புதுச்சேரியை மாநில நிதி கமிஷனில் சேர்ப்பது, மாநில கடன் தள்ளுபடி, மின்துறை தனியார் மயம் உள்ளிட்ட விவகாரங்களில் மக்களுக்கு அரசு மிகப்பெரிய துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டிய நேரு, புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம், ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும், பிரதமர் புதுச்சேரி வந்தபோது பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவேன் என்று கூறினார். ஆனால் தற்போது ஒர்ஸ்டாக மாறியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் ரேஷன் கடையை திறக்காமல் மக்களை வஞ்சித்தது அரசு ஊழியர் நலன், காலி பணியிடம் நிரப்பாதது, மக்கள் பிரச்சனையை தீர்க்காதது, கடந்த 3 ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யாதது போன்ற விவரங்கள் தான் புதுச்சேரியில் பாஜக படுதோல்விக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டிய நேரு, தொடர்ந்து ஆட்சியாளர்கள் மெத்தன போக்குடன் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் செயல்பட்டால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார். முதல்வர் என்ஆர் அவர்கள் கட்சியை தொடங்கிய போது மாநில தகுதி பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோட கட்சி தொடங்கி எல்லோரோட மனதில் இடம்பெற்று அதன் மூலம் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் பிஜேபி கூட்டணி அரசு ஆட்சி ஏற்பட்ட பின் அந்த அவரின் கோரிக்கையை நீற்றுப்போக செய்துவிட்டார். இருந்தும் பொதுநல அமைப்புகளாகிய நாங்கள் அவரை தொடர்ந்து வலியுறுத்தியும் மக்களிடத்தே எடுத்து கூறி போராட்டங்கள் நடத்தியும் அதன் தாக்கத்தால் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாநில அந்தஸ்துக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினார்கள். ஆனால் அனுப்பியதை தவிர அதன் பிறகு எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் ஏற்படுத்தாததால் பொதுநல அமைப்பாளர் நாங்கள் பல முறை அவரை சந்தித்து வலியுறுத்தினோம். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பாண்டி காஃபி ஹவுஸ் கேண்டீனை தலைமை நீதிபதி சந்திரசேகர் திறந்து வைத்தார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தினுள் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பாண்டி காஃபி ஹவுஸ் என்ற பெயரில் புதிய கேண்டீன் உணவகத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தலைமை நீதிபதி சந்திரசேகர் குத்துவிளக்கேற்றி புதிய கேண்டீனை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன், பொதுச் செயலாளர் கதிரவேல், பொருளாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கேண்டீன் நிர்வாகி, முன்னாள் கவுன்சிலர் கேபிள் டிவி பாஸ்கர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வைகள் அணிவித்தும் அனைவரையும் வரவேற்றார். புதியதாக திறக்கப்பட்ட பாண்டி காஃபி ஹவுஸில் இட்லி, பூரி, பொங்கல், வடை, டீ, காஃபி, தயிர் வடை, மெதுவடை உள்ளிட்ட அனைத்து வகையான சிற்றுண்டி வகைகள் மற்றும் மதிய உணவு வகைகள் தரமாகவும் குறைவான விலையிலும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அனிபால் கென்னடி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் சால்வை அணிவித்து வாழ்த்து கூறி சிறப்பான கொண்டாட்டம். சட்டமன்ற உறுப்பினர்கள், இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், மாறன், தொகுதி செயலாளர் வடிவேல், சக்திவேல், நடராஜன், உப்பளம் சக்திவேல், அவைத்தலைவர் எஸ்பி சிவகுமார், மாநில செயற்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம், இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ், தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், தொழிலதிபர் மோகன் மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், மீனவர் அணியினர், மாணவர் அணியினர் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தனர். அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் இனிப்பு வழங்கி, பட்டாசு வெடித்து, ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி பிறந்த நாளை உப்பளம் தொகுதியில் சிறப்பாக கொண்டாடினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.